அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். 2025ஆம் ஆண்டு புது வருடம் பிறந்தது. ஆஸ்திரேலியா நியூசிலாந்தில் மக்கள் கோலாகல கொண்டாட்டங்கள் ஆரம்பம். ஆங்கில வருடப்பிறப்பை முதலில் வரவேற்கும் வகையில் நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா நாடுகளில் மக்கள் பட்டாசுகள் வெடித்தும் இசை திருவிழாக்களை நடத்தியும் பெரும் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். புது வருட பிறப்புக்காக மக்கள் அனைவரும் கொண்டாட்டத்திற்கு தயாராகி வருகின்ற பல நாடுகளில் முன்னதாக பிறக்கக்கூடிய நியூசிலாந்து ஆஸ்திரேலியா நாடுகளில் புது வருட கொண்டாட்டங்கள் ஆரம்பித்திருக்கின்றன. நள்ளிரவு 12 மணிக்கு ஆரம்பித்த இந்த உற்சாக கொண்டாட்டங்கள் ஆங்கில புது வருட பிறப்பை வரவேற்கும் வகையில் பல்வேறுபட்ட மக்கள் கூடும் ஒன்றுமிடங்களிலும் வீடுகளின் முன் வண்ணமய கோலமிட்டும் அலங்கார விளக்குகளை மூலம் ஏற்பாடு செய்தும் பல்வேறுபட்ட பகுதிகளில் பெரும் கொண்டாட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பொங்கல், தீபாவளி பண்டிகைகளை போன்று ஆங்கில வருட பிறப்பையும் மக்கள் தற்போது கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றார்கள். சிலர் விளக்குகள், தீபங்களை ஏற்றியும் வரவேற்று கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் ஆங்கில புது வருடம் வெளிநாடுகளில் முன்பு பிறக்கும் நாடுகளாக இருக்கும் நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் நாடு முழுவதும் வண்ண வேடிக்கைகள், பட்டாசு வெடிப்புகள் மற்றும் வண்ண அலங்கார விளக்குகளால் தெருக்களெங்கும் அலங்கரிக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் கொண்டாட்டங்கள் ஆரம்பித்துள்ளது. நியூசிலாந்து நாடு முதலில் 2025ஆம் ஆண்டை வரவேற்கும் நாடாக உள்ளது. அதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியா புது வருட பிறப்பை வரவேற்ற நாடாக மாறியுள்ளது. அந்நாட்டின் சிட்னி, மெல்போர்ன் உள்ளிட்ட நகரங்களில் மிக பெரும் கொண்டாட்டங்கள் ஆரம்பித்துள்ளன. தொடர்ச்சியாக ஜப்பான் மற்றும் தென்கொரியா உள்ளிட்ட நாடுகளும் அவற்றுடன் சீனா மற்றும் பிலிப்பைன்ஸும் அடுத்தடுத்த சில மணி நேரங்களில் 2025ஆம் ஆண்டை வரவேற்று கொண்டாட்டங்களை ஆரம்பித்துள்ளது. புது வருட பிறப்பை ஒட்டுமொத்த உலகமும் வரவேற்பதற்கு 26 மணி நேர இடைவெளி இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் 2025ஆம் ஆண்டு வருடம் பிறந்துள்ளதை முன்னிட்டு உலகம் முழுவதும் மக்கள் ஆண்டை வரவேற்பதற்கும் 2024ஆம் ஆண்டை விடை கொடுப்பதற்கும் மிக பெரும் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா மீது உக்ரைன் நடத்திய 68 ட்ரோன் தாக்குதல்களில் 68 ட்ரோன்களையும் தாம் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் 1041வது நாளாக நீடித்து வருகின்றது. இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் இரண்டு தரப்பிலும் கொல்லப்பட்டுள்ளார்கள். இருந்தபோதிலும் போர் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் ரஷ்யா மீது நேற்று பல்வேறுபட்ட பகுதிகள் மீதும் 68 ட்ரோன்களை ஏவி உக்ரைன் பெரும் ட்ரோன் தாக்குதலை நடத்தியது. இந்த ட்ரோன்கள் அனைத்தையும் தாம் வான் பாதுகாப்பு அமைப்பினால் நடுவானில் வைத்து சுட்டு வீழ்த்தியிருப்பதாக ரஷ்ய பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டில் பிரிக்ஸ் அமைப்பின் உறுப்பு நாடுகளில் ஒன்றாக தாய்லாந்து நாடும் இன்று முதல் இணைந்து கொள்கின்றது. பிரிக்ஸ் அமைப்பின் உறுப்பு நாடுகளில் ஒன்றாக தாய்லாந்து இணைந்து கொண்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் அந்த நாடு உறுப்பினர் அந்தஸ்தை பெற்றுக் கொண்டுள்ளது. இதுபற்றி தாய்லாந்து நாட்டின் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட செய்தியில், பிரிக்ஸ் அமைப்பின் 2024ஆம் ஆண்டுக்கான தலைமையேற்ற ரஷ்யா கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 28ஆம் தேதி வெளியிட்ட செய்தியில் 2025ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் பிரிக்ஸ் நாடுகளில் ஒன்றாக தாய்லாந்தும் இணையும் என்பதை உறுதிப்படுத்தியிருந்தது என அந்த அமைச்சகம் தெரிவித்தது. இதனால் வர்த்தகம், முதலீடு மற்றும் சுற்றுலா உள்ளிட்ட துறைகளில் பிரிக்ஸ் அமைப்பின் ஏனைய உறுப்பினர் நாடுகளுடன் பொருளாதார உறவுகளை மேம்படுத்த உதவும் வகையில் ஒத்துழைப்பு இருக்கும் என்றும் எதிர்பார்ப்பதாக அந்த அமைச்சு தெரிவித்துள்ளது. தாய்லாந்து நாட்டுடன் பெலாரஸ், பொலிவியா, இந்தோனேசியா, கஜகஸ்தான், கியூபா, உகாண்டா, மலேசியா மற்றும் உஸ்பெகிஸ்தான் ஆகிய 8 நாடுகளும் இன்று முதல் பிரிக்ஸ் அமைப்பினுடைய உறுப்பினர் நாடுகளாகியுள்ளது. பிரிக்ஸ் அமைப்பானது நாடுகளுக்கு இடையிலான கூட்டமைப்பை ஏற்படுத்தும் வகையில் 2006ஆம் ஆண்டு ரஷ்யாவால் நிறுவப்பட்டது. இதில் ரஷ்யா, சீனா, இந்தியா, பிரேசில் மற்றும் பல்வேறுபட்ட நாடுகள் உறுப்பினர்களாக இருந்த நிலையில் 2011ஆம் ஆண்டு அந்நாடுகளுடன் தென்னாப்பிரிக்காவும் இணைந்தது. சுழற்சி முறையில் 2024ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி ரஷ்யா இதன் தலைமையை ஏற்றது. 2024ஆம் ஆண்டு தொடக்கத்தில் எகிப்து, எதியோப்பியா, ஈரான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகியவை அமைப்பின் உறுப்பினராக அதிகாரப்பூர்வமாக இணைந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போது உலகின் பெரு நாடுகளும் பிரிக்ஸ் அமைப்பில் இணைவதற்கு விண்ணப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சீனாவுடன் தைவான் இணைவதை யாராலும் தடுக்க முடியாது. சீன அதிபர் ஜி ஜின்பிங் புத்தாண்டு செய்தி. சீனாவிலிருந்து 1949ஆம் ஆண்டு உள்நாட்டுப் போருக்கு மத்தியில் தைவான் பிரிந்தது. ஆனாலும் சீனா தனது இராணுவ பலத்தின் மூலம் தைவானை அடைய தொடர்ச்சியாக அச்சுறுத்தல் மேற்கொண்டு வருகின்றது. இதனிடையே தைவான் தங்கள் நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதி என சீனா உரிமை கொண்டாடி வருகின்றது. இதனால் தாய்வானுடன் பல்வேறு நாடுகள் தங்களது தொடர்பை வலுப்படுத்தி வருவது சீனாவுக்கு கடும் எரிச்சலை ஏற்படுத்தியுள்ளது. அதனுடன் தாய்வானுடன் இணக்கமாக செயல்பட்டு வரும் அமெரிக்கா, இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு சீனா எச்சரிக்கை விடுத்துள்ளது.
இந்நிலையில் சீன தொலைக்காட்சியில் அந்நாட்டு அதிபர் ஜி ஜின்பிங் புத்தாண்டு செய்தி வெளியிட்டார். அப்போது அவர் கூறுகையில், தைவான் ஜலச்சந்தியின் இருபுறமும் உள்ள சீனர்களான நாங்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். தைவானை சீனாவுடன் இணைப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. தைவானை தனது பிரதான நிலப்பகுதியின் ஒரு பகுதியாக சீனா உரிமை கோருகின்றது. மாற்றம் மற்றும் கொந்தளிப்பு ஆகிய இரண்டும் உள்ள உலகில் சீனா ஒரு பொறுப்பான பெரிய நாடாக உலகளாவிய நிர்வாக சீர்திருத்தத்தை தீவிரமாக ஊக்குவித்து உலகளாவிய தெற்கிடையே ஒற்றுமை மற்றும் ஒத்துழைப்பை ஆழமாக்குகின்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 179 பேரை பலிகொண்ட விபத்தின் பின்னர் ஒரே நாளில் விமான பயணத்தை ரத்து செய்த 68,000 பயணிகளால் பரபரப்பு. தாய்லாந்திலிருந்து 181 பேரை ஏற்றிக்கொண்டு நேற்று முன்தினம் சென்று கொண்டிருந்த ஜேஜு ஏர் விமானம் தென்கொரியா விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது பெரும் விபத்தில் சிக்கியது. தலைநகர் சியோலிலிருந்து தென்மேற்கே சுமார் 288 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முவான் சர்வதேச விமான நிலையத்தில் அடிப்பகுதி ஓடுபாதையில் உரச தரையிறங்கிய விமானத்தின் என்ஜின்களில் இருந்து தீ கிளம்பியது. ஓடுபாதையிலிருந்து சறுக்கிய விமானம் சுவரில் மோதி தீப்பிடித்தது. இதில் 179 பேர் பரிதாபகரமாக உயிரிழந்தார்கள். இது உலகளவில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இந்த விபத்தை அடுத்து ஒரே நாளில் முன்பதிவு செய்திருந்த சுமார் 68,000 பேர் தங்களது பயணங்களை ரத்து செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 33,000 பேர் உள்ளூர் பயணங்களையும் 34,000 பேர் வெளிநாட்டு பயணங்களையும் ரத்து செய்துள்ளதாக ஜேஜு விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. பிரித்தானியாவில் 4 நாட்களுக்கு 130 பகுதிகளில் மின் துண்டிப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் 4 நாட்களுக்கு பரவலாக பனி புயல் எதிர்பார்க்கப்படுவதால் 130 பகுதிகளுக்கு மின் துண்டிப்பு மற்றும் போக்குவரத்து பாதிப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் முதல் 2ஆம் தேதி வரை பனி, மழை மற்றும் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் பிரித்தானிய வானிலை மையம் மக்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று மற்றும் நாளை ஸ்காட்லாந்தில் பனி அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்று முதல் பனி தெற்கு இங்கிலாந்தில் பரவுவதுடன் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் பகுதிகளில் கடுமையான கனமழை மற்றும் பனிக்காற்று வீசும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மஞ்சள் எச்சரிக்கை ஜனவரி 1ஆம் நாள் காலை 9 மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை 6 மணி வரை நீடிக்கும். பனி தொடர்பான தனி எச்சரிக்கையில் வடக்கு இங்கிலாந்து நகரங்கள் போன்ற பகுதிகளில் 2.5 சென்டிமீட்டர் பனியும் சில இடங்களில் 20 முதல் 25 சென்டிமீட்டர் உயரம் வரை பனியும் அடிக்கக்கூடும். மின்துண்டிப்புக்கு முன்னதாக டார்ச், பேட்டரிகள், மொபைல் போன் மற்றும் மெழுகுதிரிகள், பவர் பேங்க் போன்ற பிற அத்தியாவசிய பொருட்களை சேகரித்து வைத்துக் கொள்ளுமாறு பல்வேறுபட்ட நகர மக்களுக்கும் பிரிட்டன் அரசு அறிவுறுத்தியுள்ளது. இஸ்ரேல் கவுதிப்படை இடையிலான மோதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் செங்கடலில் இஸ்ரேலின் டெல் அவீவ், ஜெருசலேம் மற்றும் அமெரிக்க போர்க்கப்பல் ஆகிய வெவ்வேறு இலக்குகள் மீது கவுதிப்படை தாக்குதல் நடத்தியிருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாக இருக்கின்றன. முதலில் பாலஸ்தீனம் 2 ஏவுகணைகள் மூலம் பெங்குரியன் விமான நிலையத்தை குறிவைத்த கவுதிகள் பின்னர் ஜெருசலேமில் உள்ள இஸ்ரேல் மின் உற்பத்தி நிலையத்தை தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜுல்பிகார் பாலிஸ்டிக் ஏவுகணை மூலம் இஸ்ரேலின் மின் உற்பத்தி நிலையத்தை தாக்கிய கவுதிகளின் தாக்குதல் வெற்றிகரமாக அமைந்திருப்பதாக கவுதிப்படையின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக இஸ்ரேல் மின் உற்பத்தி நிலையம் பாரிய அளவில் தீப்பிடித்தெறிந்ததாகவும் கவுதிப்படை தெரிவித்துள்ளது. தொடர்ச்சியாக கவுதிகளின் மீது நடத்தப்படும் வான் தாக்குதல்களுக்கு பதிலடியாக இஸ்ரேலின் அனைத்து நகரங்களும் குறிவைக்கப்படும் என்று கவுதிகள் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். சிரிய பகுதிகள் மீது இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தினால் சிரியாவில் இருந்து இஸ்ரேலை எதிர்கொள்வதற்காக புதிய படைகள் உருவாக்கப்படும் என ஈரானின் பாதுகாப்பு தலைவர் அலி அக்பர் அகமதியன் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலை எதிர்கொள்ளும் நோக்கில் சிரியாவில் ஒரு புதிய எதிர்ப்பு போராளிகள் தோற்றம் பெற்றுள்ளது குறித்து சூசகமாக அவர் தெரிவித்துள்ளார். கயாத் தக்ரித் அல்-ஷமாம் தலைமையிலான கிளர்ச்சியாளர்கள் டமாஸ்கஸை கைப்பற்றிய பின்னர் அல்-அசாத்தின் அரசாங்கம் வீழ்ச்சியடைந்துள்ளது. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சிரிய பிரதேசங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தனது கரங்களை நீடித்து வருவதுடன் தொடர்ச்சியாக சிரிய பகுதிகளில் தாக்குதலை நடத்துவதுடன் சிரிய மண்ணையும் ஆக்கிரமித்து வருகின்றார்கள். சிரியாவில் இஸ்ரேல் தன்னுடைய ஆக்கிரமிப்பை நிறுத்தாவிட்டால் தாங்கள் தொடர்ச்சியாக சிரியாவிலிருந்து இஸ்ரேலுக்கு எதிராக போராடுவதற்கு புதிய இயக்கத்திற்கு களம் அமைத்து கொடுப்ப இருப்பதாகவும் ஈரான் இஸ்ரேலுக்கு பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளது. இத்துடன் உலகின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.